வணக்கம், நான் டாக்டர் தீபு ராஜ்கமல் செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து ஹிக்கப், அதாவது ஆங்கில மொழியில் ஹிக்கப்னு சொல்கிறோம், தமிழில் வந்து விக்கல்னு சொல்கிறோம். ஹிக்கப்போட இங்கிலீஷ் டெஃபினிஷன் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். Involuntary contraction of the diaphragm followed by closure of the vocal cords occurring several times a minute is called a hiccup. அதாவது நம்ம அறியாமையே டயஃப்ரம் வந்து துடிக்கும் போது நம்ம குரல் வளையம் வந்து மூடும்போது வர ஒரு சவுண்டு தான் அந்த ஹிக்கப். டயஃப்ரம்னா நம்ம செஸ்ட்டும் அப்டோமினல் கேவிட்டியும் கம்பைன் பண்ணா டிவைட் பண்ணுற ஒரு தசை. அந்த தசை வந்து நம்ம உணராமே துடிக்கும் போது நம்ம குரல் வளையம் வந்து மூடிக்கும். அந்த துடிக்கும் டயஃப்ரமும் அந்த குரல்வாய் மூடுற ஸ்டேஜ் தான் அந்த ஹிக், அந்த நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் விக்கல்னு நம்ம சிம்பிளாக தமிழில் சொல்கிறோம். விக்கலோட முக்கியமான அறிகுறி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அறிகுறி வந்து ஒரு நிமிஷத்தில் பல தடவை அந்த ஹிக்கப் விக்கல் வந்து நடக்கும். இதை தவிர சில பேருக்கு வந்து ட்ரெமர்ஸ் வரும். ட்ரெமர்ஸ்னா நடுக்கம் வந்து தோள்பட்டையில், வயிற்றில், செஸ்டில் சில பேருக்கு வரும். இதை தவிர சில பேருக்கு வந்து அப்டோமினல் பெயின், செஸ்ட் பெயின் அண்ட் நெக் பெயின் வந்து வரும். விக்கலோட முக்கியமான காரணம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான காரணம் வந்து காற்று வந்து அதிகமாக நம்ம முழுங்கும் போது, நிறைய பேர் வந்து சாப்பிடும்போது வேகமாக சாப்பிடும்போது காற்று நிறைய முழுங்குவாங்க. டீ காஃபி குடிக்கும்போது உறிஞ்சி நிறைய காற்று முழுங்குவாங்க. தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக குடிக்கும்போது காற்று அதோடு முழுங்குவாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் விக்கல் வரதுக்கு. இதை தவிர அதிக வேகமாக சாப்பிடும்போது நிறைய பேருக்கு விக்கல் ஏற்படும். அதிகமாக சிரிக்கும் போது, அன்கன்ட்ரோலபிள் லாஃப்டர், அந்த மாதிரி சிரிக்கும் போது கூட விக்கல் நிறைய பேருக்கு வரும். மது அருந்தும் போது விக்கல் வரும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது கேஸ் உள்ள சில குடிநீர் குடிக்கும்போது இந்த மாதிரி விக்கல் வரும். சில பேருக்கு வந்து ஜிஇஆர்டின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, கேஸ்ட்ரோ-இன்டெஸ்டினல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அவங்களுக்கும் இந்த மாதிரி விக்கல் வரதுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. டிஸ்பெப்சியா, அதாவது அஜீரணம் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி விக்கல் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹையட்டல் ஹெர்னியா, அதாவது நம்ம டயஃப்ரம் தசை வந்து கொஞ்சம் தளர்ச்சியா போகும்போது வரக்கூடிய ஹெர்னியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி விக்கல் அடிக்கடி வரும். ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றவங்க, அதாவது காரமான பொருட்கள் சாப்பிடும்போது கூட சில பேருக்கு விக்கல் வரதுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர ட்ரை ஃபுட் ஐட்டம்ஸ், ஒரு உதாரணத்துக்கு வந்து ரஸ்க், அந்த மாதிரி ட்ரை பிரெட் சாப்பிடும்போது விக்கல் வரதுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. சரி, விக்கலை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணது இப்போ தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா வந்து பேஷண்ட் அறிகுறியும் நம்ம பார்க்கும்போது, எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறது தான். இதை தவிர விக்கலுக்கு வந்து டியூரேஷன் இருக்குது, அதாவது எவ்வளோ நேரம் இந்த விக்கல் வந்து நீடிக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நார்மலாக ஹிக்கப், அதாவது விக்கல் வரும்போது அதோட நீடிக்கிற நேரம் வந்து 2 to 4 minutes தான் ஆன் ஆவரேஜ். வித்தின் 5 minutes அது எப்படியாச்சும் நின்றுடும். ஒன்று நார்மலாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இல்லை ஏதாச்சும் மாத்திரை வந்து சாப்பிட்டு 5 minutesக்கு மேலே நீடிக்கிற விக்கலுக்கு பேர் வந்து பவுட் ஆஃப் ஹிக்கப்ஸ்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். இந்த பவுட் ஆஃப் ஹிக்கப்ஸ் வந்து 48 மணி நேரம் நீடிச்சுன்னா, அதாவது 2 நாள் வரைக்கும் இழுத்தடிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பர்சிஸ்டன்ட் ஆர் ப்ரொட்ராக்டட் ஹிக்கப்ஸ்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். இதே விக்கல் வந்து 1 மாதத்துக்கு மேலே நீடிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இன்ட்ராக்டபிள் ஹிக்கப்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கில மொழியில். இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இந்த மாதிரி இன்ட்ராக்டபிள் ஹிக்கப்ஸ்க்கு வந்து நிறைய விளைவுகள் இருக்குது. மார்பிலிட்டின்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி இன்ட்ராக்டபிள் ஹிக்கப்ஸ்னால உயிருக்கும் ஆபத்து இருக்குது. சில பேர் வந்து அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. அதனால தான் ஹிக்கப்ஸ்க்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, ஹிக்கப்ஸோட ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஆர் ஃபோக் ரெமெடிஸ், அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்க சொன்னது, ஸ்கூல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதை தவிர மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிக்கப்ஸ். ட்ரெடிஷ்னல் ஆர் ஃபோக் ரெமெடிஸ்னு எடுத்துக்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே ப்ராக்டிஸ் கூட பண்ணியிருப்பீங்க உங்களோட விக்கலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. திடீர்னு மூச்சை பிடிக்க சொல்லுவாங்க. 30 seconds to 1 minute பிடிக்கும்போது டக்குன்னு அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர தலைகீழ நிற்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து தலைகீழ நின்று கொஞ்சம் தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்மள டக்குன்னு பயமுறுத்துவாங்க விக்கலை நிறுத்துறதுக்கு. இதை தவிர ஃபாஸ்ட்டாக தண்ணி குடிக்க சொல்லுவாங்க மூச்சு விடாமல். மற்றபடி பேக் உள்ள மூச்சு விட சொல்லுவாங்க, தட் இஸ் பிரீதிங் இன்டு பேக்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். சில பேர் வந்து நாக்கு அடியில் சர்க்கரை வைக்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரா போட்டு கிளாஸில் தண்ணி உறிஞ்சு காதை பொத்திக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆஃப் ஃபோக் ரெமெடிஸ். இந்த மாதிரி ஃபோக் ரெமெடிஸில் வந்து சயின்டிஃபிக்காக நிரூபித்த 2 ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து
ஸ்ட்ரா போட்டு தண்ணி குடிச்சிட்டு காதை பொத்திக்கிறது அண்ட் ப்ரீதிங் இன்டு அ பேப்பர் பேக். மெடிக்கல் தெரப்பின்னு நம்ம பேசும்போது முக்கியமாக டிஸ்பெப்சியா, ஜிஆர்டி, ஹைடெல் ஹெர்னியாக்கு மெடிக்கல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் தான். அதாவது புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு இருக்குது, H2 ரிசெப்டர் ஆன்டகனிஸ்ட்னு இருக்குது, அட் த சேம் டைம் நாசியாவுக்கு ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது ஹிக்கப்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை தவிர மெடிக்கல் தெரப்பியில் முக்கியமாக குளோர்ப்ரோமசின்னு ஒரு ஃபீனோதைசின் டெரிவேட்டிவ், அதாவது ஆன்டிசைகாட்டிக் மெடிக்கேஷன் இருக்குது. இது வந்து இன்ட்ராக்டபிள் ஹிக்கப்ஸ் அண்ட் ப்ரொட்ராக்டட் ஆர் பர்சிஸ்டன்ட் ஹிக்கப்ஸ்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட் தான். இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஹிக்கப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது தவிர இன்டர்வென்ஷன் தெரப்பிஸும் இருக்குது ஹிக்கப் ஃபார் விக்கல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. டயஃப்ரம் துடிக்கிறது தானே ஹிக்கப்போட மெயின் காரணமே. அந்த டயஃப்ரமோட ஸ்டிமுலேஷன் நர்வ் வந்து ஃப்ரெனிக் நர்வ்னு இருக்குது. அந்த ஃப்ரெனிக் நர்வ் வந்து ஊசி போட்டு பிளாக் பண்ணால் இந்த ஹிக்கப்பை வந்து இன்டர்வென்ஷன் தெரப்பி மூலமாக கண்ட்ரோல் பண்ணி கியூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் தெரப்பியும் இருக்குது ஹிக்கப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரி, இன்றைக்கி வந்து நம்ம விக்கல் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் கொஸ்டின்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்து பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணணும். சரியா? நன்றி, வணக்கம்.